அவர்கள் ஒவ்வொரு நாளுமே மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதோடு அவற்றை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். அன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெற்றிலை கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் வகை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வருடம் வரை வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். ரொம்ப அழகாக வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே போல் பூக்களை கொண்டிருக்கும். மஞ்சள் நிறமாக வெண்டைக்காயில் நம்ம பார்க்கக்கூடிய பூ இந்த வெற்றிலை கஸ்தூரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதா நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். கொல்லிமலை பகுதிகளிலையும் குளிர் சார்ந்த மலைப்பகுதிகளிலையும் ஏற்காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரங்களில் இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது ஒன்று. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக உணவுக்காக சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட மருந்துக்காக அப்படின்னு சொல்லும்போது பசி தூண்டியாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய குளிரை நீக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சரி செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெற்றிலை கஸ்தூரியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறது மான்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வேதியியல் பொருள். அந்த கஸ்தூரிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை சீராக்கி இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த கஸ்தூரியுடைய ஒரு குணம். வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை கசக்கி நம்ம முகர்ந்து பார்த்தோம்னா அந்த கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய மானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பி எவ்வாறு வேலை செய்யுமோ அதே போல் ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்ததுனால தான் இதற்கு வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பேர். குணம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டக்கூடியது. இன்றைக்கு சமீப காலமாக வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி மேலே ஒரு ஈர்ப்போ அல்லது மனைவிக்கு கணவன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சிறிது சிறிதாக குறிப்பாக 2 குழந்தை பிறந்த பிறகு ஒரு 35 வயதுக்கு மேலே மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து அதுவே இன்றைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் விவாகரத்துகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக இது இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை கஸ்தூரி. பொதுவாகவே இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தையோ அல்லது அந்த விதையில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அதோடைய வேரில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ எடுத்து நன்றாக அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாற்றம் நன்றாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அதே போல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன ஒப்புமை சரியாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இயற்கையான முறையிலேயே குழந்தை உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி திருமணம் ஆகிறது, 2 பேருமே வேலை செய்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக செயற்கை முறை கருவூட்டலை நாட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 6 மாதம் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவுகளில் மாற்றம், அதே போல் தேவைப்பட்டால் ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்து உடல் சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய சூரணத்தை கணவன் மனைவி இருவருமே காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு முயற்சி செய்து பார்க்கும்போது ஒரு 3-4 மாதத்திலேயே நல்ல செய்திகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கணவன் ஃபிட்டு, மெடிக்கலி மனைவி ஃபிட்டு, ஆனால் இருந்தாலும் இயற்கையாக குழந்தை பிறக்கலன்னு வரக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன்.
அந்த மாதிரி வரும்போது முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, மனம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியோ, அது கூட இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை தான் 2 பேருக்குமே 6 மாதத்துக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்ககிட்ட வரக்கூடிய ஒரு 100 தம்பதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 60-70 பேர் இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய ஒரு குணம்தான். இரண்டாவது, மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தம், வீட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், உணவு சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதே போல் மன அழுத்தம் இல்லை அப்படிங்கிற மன அழுத்தம் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு ரிட்டையர்டு ஏஜில் வரதை நம்ம பார்க்குறோம். 50 வயது வரலும் நல்ல பிஸியாக இருக்கார், 60 ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் அவர் பார்க்குறதுக்கே எந்த வேலையும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அதுவும் அவர்களுக்கு கடுமையான மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. மன அழுத்தத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை ஒதுக்கி இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இயற்கையான ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாதிரி வெந்நீர்லேயோ பால்லையோ கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்க முடியும். அந்த மாதிரி குறைந்து வரும்போது சிறிது சிறிதாக சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும், மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் குறைந்து மனதில் ஒரு அமைதியான வெற்றிடம் உருவாகி மனம் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த 50 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற டைம். அதே போல் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எழுந்துக்கிறது, ஃபுட்டில் ஒரு கரெக்டான ஒரு ரொட்டீன் இல்லாமல் வேலையில் கடுமையான ப்ரெஷரோடு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறத பார்க்குறோம். இதெல்லாம் குறைப்பதற்கு இந்த வெற்றிலை கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. கொஞ்சம் பெரிய ஊரில் மதுரை, சென்னையிலலாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய மருத்துவம், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகள், இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் இன்னும் எத்தனையோ விதமான வினோதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் வானளாவிய மருத்துவ கட்டிடங்கள், மருத்துவமனைகள், நமக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு வேண்டும் என்கிற கோரிக்கை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்களுக்கான மருத்துவ வசதிகள் இன்று எவ்வளவோ தூரம் அதிகரித்து விட்டன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் பெரும்பான்மையான மக்களுக்கு ஆதாரமாக இருப்பது, அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரே புகலிடமாக இருப்பது என்பது அரசு மருத்துவமனைகள் தான். அப்படி இருக்கிற போது அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும், அங்கு மக்களுக்கு முழுமையான மருத்துவ நல சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் பல சமயங்களில் மருத்துவர்களுடைய மனோபாவம் காரணமாகவும், அரசினுடைய ஒரு தனியார் மருத்துவ வர்த்தகத்தை ஊக்குவிக்கிற ஒரு போக்கின் காரணமாகவும் நிறைய நேரங்களில் அரசு மருத்துவமனைகளில் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அல்லது அங்கு பலவிதமான ஒரு மக்களை துயரத்திற்கு ஆழ்த்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கின்றன என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் இறப்பது, அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு போதுமான சிகிச்சை கிடைக்காமல் போவது, இதை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் வருகின்றன. சமீபத்தில் படித்த ஒரு செய்தி, ஈரோடு மாவட்டம் பர்கூர் பகுதியில் ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய ஒரு செய்தி. அதிலே ஒரு மருத்துவர், ஒரு நர்ஸ் அங்கு பணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் அந்த ஆரம்ப சுகாதார மையத்திற்கு
அவர்கள் பணிக்கு வருவதே கிடையாது. அப்படி என்றால் ஆனால் அங்கு மக்கள் தினமும் ஏதாவது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அங்கு தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு யார் மருந்து கொடுப்பது? அப்போது அந்த மருத்துவமனையை கூட்டி பெருக்கக்கூடிய பெண்மணி, அந்த துப்புரவு தொழிலாளி, அவர்தான் அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருந்துகளை கொடுக்கிறார். அதாவது அவர் சொல்கிறார், எங்களுடைய டாக்டர் எங்களுக்கு இந்தந்த மருந்துகளை எல்லாம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார், அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கிறேன் என்று. இதை அந்த பத்திரிகை இப்படியே ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது, மருத்துவராக மாறிய துப்புரவு தொழிலாளி என்று. இது உண்மையிலேயே நாம் வேதனைப்படுவதா அல்லது நம்ம இதை எப்படி இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் எழுகிறது. ஏனென்று கேட்டால் இந்த விஷயத்திற்கு பின்னால் எப்படி ஒரு மக்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு அமைப்பு சீரழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இதே பல நேரங்களில் அரசு பள்ளி ஆசிரியர்களும் கூட இத்தகைய விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல பள்ளி ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு வகுப்புகளுக்கு வராமல் அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்திகளையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த அரசு மருத்துவமனைகளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவருக்கு மருந்துகளினுடைய பக்க விளைவுகளை பற்றியோ விளைவுகளை பற்றியோ தெரியாது. ஏனென்றால் நீங்கள் காய்ச்சல் வந்தால் இந்த மாத்திரை, தலைவலி வந்தால் இந்த மாத்திரை என்று நீங்கள் மருந்துகளை அவ்வளவு எளிமைப்படுத்த முடியாது. நிறைய நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருவருக்கு இருக்குது, அதன் அறிகுறியாக அவருக்கு ஏதாவது உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிற போது சரியாக அவருடைய நோய்க்கான காரணத்தை கண்டறியாமல் அது மருந்துகளை கொடுத்தால் அது பல புதிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல் ஒரு நோயாளியுடைய உடல்நிலைக்கேற்ப எந்த அளவில் மருந்து கொடுப்பது என்பதிலிருந்து தொடங்கி ஒரு படித்த மருத்துவர் என்பவர் செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்றைக்கு மருத்துவர்கள் மக்களை இப்படி நடத்துகிறார்கள் என்பது அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையாக இருந்தது. ஏனென்று கேட்டால் இது உண்மையிலேயே நம்முடைய மருத்துவம் சார்ந்த அணுகுமுறையில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதா, கோளாறு இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. பல நேரங்களில் மருத்துவர்கள் இதை வெறும் மனித உடல்களை வெறும் கருவிகளாக பார்க்கிறார்களா, தங்களுடைய வர்த்தகத்திற்கான ஒன்றாக பார்க்கிறார்களா என்கிற ஐயம் மேலிடுகிறது. அப்படி பார்க்கிற போது ஆரம்ப சுகாதார மையங்களில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கான அடிப்படை ஊதியங்களை உயர்த்தி தருவது, அவர்கள் ஒழுங்காக வருகிறார்களா என்று கவனிப்பது, என்ன சிகிச்சைகளை அளிக்கிறார்கள், முறையாக படித்தவர்கள் தான் சிகிச்சை அளிக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் மருத்துவ கம்பவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் அவர்களே மருத்துவர்களைப் போல வைத்தியம் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பல மருத்துவமனைகளில் கண்டிருக்கிறோம். இது எல்லாமே மிக மிக ஆபத்தானது, பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இன்று நாம் மருத்துவம் என்பது மக்களிடமிருந்து முற்றிலும் அந்நியப்பட்டதாக இருக்கின்றன. ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. அதற்காக அரசு செலவிடக்கூடிய பணம் முறையாக மக்களுக்கு போய் சேருவதில்லை. சில பொறுப்பற்ற மருத்துவர்களினுடைய செயல்களின் காரணமாக மக்கள் பெரும் இன்னலை அனுபவிக்கிறார்கள். பொது மருத்துவ கட்டமைப்பின் மீதே நம்பிக்கை இழந்து போகிறார்கள். அந்த அளவில் இது போன்ற செய்திகள் நாம் வருகிற போது உண்மையிலேயே நாம் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆரம்ப சுகாதார மையத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை விட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் நாம் இந்த விஷயத்தில் ஒரு உண்மையான மாறுதலை, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆரம்ப உணவு, உடை, இருப்பிடம் போல இலவச மருத்துவமும் மனிதர்களுடைய அடிப்படையான உரிமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உரிமையை மறுக்கக்கூடியவர்கள், அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம். விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முதுநிலை எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் KN சுப்பிரமணியன் அவர்கள். இன்றைக்கு அவரை சந்தித்து இது குறித்து நிறைய பேசலாம். வாருங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். அது எலும்பு மூட்டு
அறுவை சிகிச்சை இன்றைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. முதல்ல இது பற்றின அடிப்படை புரிதல் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் இது பற்றி சிறப்பாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. எலும்பு மூட்டு நோய்கள் வந்து பல விதங்கள் இருக்குது. சிலது வந்து யங்ஸ்டர்ஸில் யூத்தில் வர்றது, இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லோ அதில் வர்ற நோய்கள் சில. இன்னொரு குரூப் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆகி வர்றது, ஆஃப்டர் 55-60 வந்து முட்டு தேய்மானத்தினாலேயோ தோள்பட்டை தேய்மானம், முழங்கால் தேய்மானம், இடுப்பு தேய்மானத்தினால் வர்ற நோய்கள். இன்னொரு பிரிவு இருக்குது, அடிபட்டு முதல்ல பின்காலத்தில் அடிபட்டுருக்கலாம், அதனால் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸோட ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி வர்றது. இதுதான் ஒரு 3 விரிவான பிரிவுகள். ஒவ்வொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கா, வாழ்க்கையின் தன்மை, தினசரி செய்ய முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அதை ட்ரீட் பண்ணுறது எப்படி, அதுக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி முறைகள், மருந்து வகைகளில் ட்ரீட் பண்ணுறது எப்படி, அதில் குணமாகாதவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்த முடியும். இதில் சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மூட்டு நுண்துளை சிகிச்சையில் பண்ணலாம். மூட்டு நுண்துளை சிகிச்சைங்கிறது என்னென்னா, 2 சிறு துவாரங்கள் வழியாக ஒரு நுண்ணிய கேமரா வச்சு உள்ளே இருக்கிற உறுப்புகளை, பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து சீரமைக்கிறது. சீரமைக்கிறதுக்கு வந்து நவீன முறைகளில் பல கருவிகள் வந்துருச்சு. லேசர் முறையில் பண்ணலாம், ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது, வானொலி அதிர்வு அலைகள், அந்த முறையாக பண்ணலாம். டிசெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆகலாம், வலி குறைவாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுறது 1 or 2 days தான், வேகமாக ஃபுல் ரெக்கவரி ஆகி பழைய நிலைக்கு போக முடியும். அது ஒரு வகையான சிகிச்சை. ரொம்ப மோசமாக முழங்கால் பாதிக்கப்பட்டிருக்கு, தேய்மானம் மாதிரி ஆகிருக்கு, இதுக்கு மேலே எந்த சிகிச்சையும் செய்ய முடியாத அளவுக்குள்ளவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அதில் தான் வந்து இந்த 2 பிரிவில் தான் நான் வந்து சிறப்பு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறீங்க, விளையாடும் போது வரக்கூடிய விடுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லிட்டு, பொதுவாக அந்த ஸ்போர்ட்ஸில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க அடிக்கடி வருதா, இல்லை சாதாரணமாக குழந்தைங்க விளையாடும் போது விழுவுறாங்களே அப்போ வருதா, எப்படி வருது அந்த பிரச்சனைங்க? இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிங்கிறது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி, வெரி ப்ராட். என்ன, வாலிபால், பேஸ்கெட் பால், கபடி, சும்மா ஓடுறப்ப விழுகிறது, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி தான். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் வந்து 2 வகை. ஒன்று வந்து ஃப்ராக்சர் ஆகிறது, ஃப்ராக்சர் எலும்பு முறிஞ்சு, அது வந்து ரொம்ப ஹை வெலாசிட்டி இன்ஜுரின்னு சொல்கிறது, ரொம்ப மோசமாக போய் கீழே விழுகிறதுனால வர்றது. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ ஆகாது. இப்போ நான் கான்டாக்ட் இன்ஜுரின்னு சொல்கிறது, ஜஸ்ட்டு ட்விஸ்டிங் ஆகி கீழே விழுகிறது, யாரையும் போய் மோதிருக்க மாட்டாங்க, பட் ட்விஸ்ட் ஆகி கீழே விழுகிறது. இதில் முழங்கால் அடிபடுறதோ, தோள்பட்டை அடிபடுறதோ, வேறு மூட்டுகள் எதுவும் அடிபடுறதோ இதெல்லாம் ஆகலாம். இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆகாது. ஆனால் மூட்டுக்குள்ளே வெறும் எலும்பு மட்டும் கிடையாது, ஜவ்வு இருக்குது, இணைப்பு நார்கள் இருக்குது, குருத்தெலும்புகள் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு பகுதி காயம்படுறது. இப்போ அது வந்து சரியாக செயல்படாமல் ஃப்யூச்சரில் வந்து அதை பாதிக்கும். இதனால் என்ன ஆகும், அவங்களால ஃப்யூச்சரில் ஸ்போர்ட்ஸ் ஆட முடியாது, மற்றும் தினசரி செய்கள் பண்ணுறதுக்கே ரொம்ப கடினமாயிடலாம். அதை தவிர்க்கிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டிவிஷனே. எப்படி ஸ்போர்ட்ஸ் பண்ணால் அவங்க இன்ஜுரியை தடுக்கலாம், நம்பர் 1. நம்பர் 2 வந்து வந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி எப்படி ட்ரீட் பண்ண முடியும், ஆத்ரோஸ்கோபி முறையில் பண்ணலாமா, ஃபிசியோதெரப்பி முறையில் பண்ணலாமா, அப்படி பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்க மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் விளையாட போகணும். அதான் இந்த ஹோல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டிவிஷனே. இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் என்னென்னா, ஆத்ரோஸ்கோபி சிகிச்சை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, மூட்டு நுண்துளை சிகிச்சைன்னு. இதில் வந்து இந்த அடிப்பட்ட இணைப்பு நார்களோ குருத்தெலும்புகளோ நுண்ணிய முறையில் பார்க்க முடியும். ஏன்னா அந்த கேமரா வி கேன் கெட் 4 to 5 times மேக்னிஃபிகேஷன். அந்த மாதிரி நல்லா பார்க்குறப்போ எந்த ப்ராப்ளம் மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு சரி பண்ண முடியும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனாக நீ ஜாயிண்ட்டில் வர்றது வந்து ஏசிஎல் லிகமெண்ட் அப்படின்னு. நம்ம முழங்கால் மூட்டில் வந்து 4 இணைப்பு நார்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம மூட்டை நிலையை வச்சுக்கிறது யூஸ் ஆகிற லிகமெண்ட்ஸு. அதில் முக்கியமாக ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட் அப்படின்னு ரெண்டுமே, முன்பகுதியில் உள்ளது ஆன்டீரியர், பின்பகுதியில் உள்ளது போஸ்டீரியர். ரெண்டுமே அடிபட்டதுன்னா அவங்களுக்கு வந்து மூட்டு நிலையற்ற தன்மைக்கு போய் நடக்கிறப்போ கால் கீழே விழுகிற மாதிரி உணர்வும், சிலருக்கு வந்து மாடிப்படிகிறது சங்கடமாக இருக்கும், எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ஆட முடியாது, பிற்காலத்தில் முழங்கால் தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, விளையாடும் பொழுது விழக்கூடியதால் வரக்கூடிய பாதிப்புகள், இதுக்கு பிறகு அவங்க பழையபடி திருப்பி விளையாட முடியுமா? அதே பிரச்சனை திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ லிகமெண்ட்டில் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்க, ஃப்ராக்சர் சொல்கிறீங்க, இதெல்லாம் திருப்பி பழைய ஃபிட்னஸ் வருமா ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு? அதுதான் இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து we can almost get near 100% ரிசல்ட்ஸ்.
இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 17 இயர்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 12 இயர்ஸ் இங்கிலாண்டில் இருந்தேன், இப்போ இங்கே வந்து 5 இயர்ஸாக. அண்ட் யூ ஆர் ட்ரீட்டட் ஸோ மெனி பீப்புள். எல்லாருக்குமே யாருக்குன்னா இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம சர்ஜரி பண்ணுறோம், ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி அதை சரி பண்ணிடுறோம், கட்டான லிகமெண்ட்டை மறுபடியும் சேர்த்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷனை மறுபயிற்சி அளித்து அவர்கள் விளையாடும் நிலைக்கு கொண்டு செல்வது. அது வந்து 40% ஆஃப் ட்ரீட்மெண்ட், 60% சர்ஜரி, 40% ரீஹாபிலிட்டேஷன். எல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக பழைய நிலைக்கு விளையாட முடியும். எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அதாவது லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி என்கிட்ட பண்ண பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி பழைய நிலைக்கு போய் அதே ப்ரொஃபஷனல் எலீட் லெவலுக்கு விளையாடுறவங்க. இது மாதிரி பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். தோல் மூட்டுக்கும் பண்ண முடியும், முழங்காலுக்கு பண்ண முடியும், வேறு எந்த மூட்டுக்கும் பண்ண முடியும். தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த எலும்பு முறிந்து விட்டால் எத்தனை மாதிரியான சிகிச்சைகள் இருக்கிறது என்பது ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக அந்த பிளேட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பி அதை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் நவீன சிகிச்சைகள் நிறைய வந்துருச்சு. எத்தனை சிகிச்சை வந்தாலும் கூட நம்ம மக்களை பொறுத்தவரை இந்த மூலிகை கட்டு போடுவாங்க. அது வந்து சரியான சிகிச்சை முறை தானா? உங்களை போன்ற மருத்துவர்களின் பார்வையில் அந்த சிகிச்சை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அதாவது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சயின்டிஃபிக் பேசிஸில் பண்ணணும். சயின்டிஃபிக் பேசிஸ்னால் என்னென்னா, விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு அது எல்லாருக்கும் அதே மாதிரி பயன்படுது அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட சிகிச்சை தான் பண்ணணும். அதான் வந்து மாடர்ன் சயின்ஸ். இப்போ எங்கள் இதில் எப்படின்னா, அதாவது ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து we are going by research evidences. லாஸ்ட்டு 15 இயர்ஸ் 20 இயர்ஸில் என்ன ரிசர்ச் பண்ணி அதில் எது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெனிஃபிட் கிடைக்கணும். இப்போ நீங்கள் சொல்லிங்களா ஒரு மூலிகைனால் ஒருத்தருக்கு பயன்படுதுன்னு, அதே மூலிகை 1000 பேருக்கு கொடுத்தா அதே மாதிரி நோயில் எல்லாருக்கும் பயன்படுமா அப்படின்னா கேள்விக்குறி. எல்லாருக்கும் பயன்படுதில்லை, யாராவது ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மனசளவில் அவர்கள் ஒரு திருப்தியை கிடைக்குது, அவ்வளோதான். ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தோம்னா அதனுடைய எஃபெக்டிவ் இருக்காது. அப்படி ஒரு எஃபெக்ட் இருந்ததுன்னா எல்லாருக்குமே அதை கொடுக்கலாமே. அந்த மாதிரி கொடுக்கறது இல்லையே, யாராவது ஒருத்தர் தான் அந்த மூலிகை முறை சிகிச்சை போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஆல் நான் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ். நம்ம வந்து எய்ம் பண்ணுற வேறு சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் அது பயன்படணும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஆர்த்தோவில் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது அறிவியல் பூர்வமாக சரி என்று நிரூபிக்கப்பட்ட மருத்துவத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பற்றி நிறையா சொன்னீங்க. இன்னொன்று, இன்றைக்கு இந்த மூட்டு எலும்புகளில் வருகின்ற பிரச்சனை நிறையா இருக்குது. குறிப்பாக ஓரளவுக்கு வயதான பிறகு நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, நடக்கவே முடியாத ஒரு கட்டத்துக்கும் போவாங்க. எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த மூட்டு வலி இருக்குது, நமக்கு லிகமெண்ட் தேஞ்சு போச்சு, இல்லை எலும்பே தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே, என்ன இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து லேசான வலி தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. லேசான வலியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, மாடிப்படி ஏறப்போ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கை தாங்கி ஏற வேண்டியது இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே உட்கார சமணம் போட்டு உட்கார கஷ்டமாக இருக்குது, கொத்த வச்சு உட்காரது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாமே இந்த மூட்டு நோயின் ஆரம்ப அறிகுறிகள். அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸு இருக்குது. இப்போ சிலர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நடக்கிறது கஷ்டம். அதாவது ஒரு நார்மல் வாக்கிங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு வலி வந்துடுது, கஷ்டமாக இருக்குது, மாத்திரைகள் சாப்பிடுங்க டெய்லி, அந்த மாதிரி. சிலருக்கு வந்து ராத்திரி தூங்குறப்போ வலி இருக்குமாங்க. அப்படிங்கிறப்போ இன்டென்சிட்டி இஸ் வெரி ஹை. அதாவது நைட் தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறவங்க உங்களால் அந்த வலியின் தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் உள்ளவனுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது. கன்சர்வேட்டிவ்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்துகள் மற்றும் இது ஃபிசியோதெரப்பி முறைகளில் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, எப்போ நைட் தூங்குறப்போ வலி இருக்கோ, ஈவன் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது கூட கஷ்டமாக இருக்கோ, எந்த விதமான செயலும் செய்கிறது கஷ்டமாக இருக்கோ, கால் வடிவமே மாறிக்கிட்டு போகும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மூட்டு மாற்று சிகிச்சை தான் ஒரு தீர்வு. அது பண்ணோம்னா உங்களுக்கு எப்படியும் 15 முதல் 20 வருஷம் வரைக்கும் வலி இல்லாமல் நன்றாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி சொல்கிறீங்க. பொதுவாக அதை செய்து கொண்டவர்கள் பேசிக்கிறது, ஒருவருக்கொருவர் பேசும்போது நான் பண்ணேன், இந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு சரியாகவே இல்லை அப்படின்லாம் ஒரு சில பேர் கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையா? ஒருவேளை சர்ஜரி சரியாக பண்ணலையா, இல்லை என்ன, அது ஏதாவது பிரச்சனை இருக்கா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில்? இல்லை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து நீங்கள் ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. வேறுபட்ட கருத்து பொதுமக்கள் மத்தியில் நிலவுது. இதுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு டீப் ஃபார்முலான்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு பேஷண்ட்டும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுறது ஒரு டீப் ஃபார்முலா. நான் இந்த லாஸ்ட் so many years வந்து ஆல்மோஸ்ட் 5000 people got treated. Okay, and our success rate is nearly about 98%. எப்படி கொண்டு வர முடியுதுங்கிறது வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அது எப்படி சுருக்கமாக சொல்கிறதுனா,
ஃபஸ்ட்டு வந்து டாக்டருடைய ஆள் மனசில் இந்த நோயாளியை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் ஃபஸ்ட்டு அதான். அது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படியாவது நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதே என்ன ரீசனு, எப்படியாவது எல்லா பேஷண்ட்டும் நல்லா பண்ணுங்கிறது தான். அது வந்து டீப்பாக அது மனசில் இருக்கணும், இருக்குது, எல்லாருக்கும் இருக்காது. அப்புறம் வந்து நம்மளால் இருக்கிற அறிவுகள், அதாவது சயின்டிஃபிக் நாலேஜ் எல்லாமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, அது ஒரு முக்கியமானது. சரியா? இப்போ எப்படின்னா நம்ம 5000 சர்ஜரி பண்ணியிருக்கலாம். 5000 எனக்கு வந்து அடுத்த சர்ஜரி 5000ல் 5001 இருக்கலாம். பட் அந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு சர்ஜரி. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஈவெண்ட் ஃபார் தேர் லைஃப். ஸோ அதை வந்து நம்ம வி ஹேவ் டு இன்வால்வ் தம் ஃபுல்லி. ஸோ இன்வால்வ்மெண்ட் இன் த ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் சக்ஸஸ்க்கு. ஸோ நான் வந்து ஐ ஹேட் ட்ரைனிங் இன் இங்கிலாந்து ஃபார் 6 இயர்ஸு. இதிலேயே அப்புறம் ஃபெலோஷிப்பு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, இதிலேயே ஹேவ் செம்மையான அறிவு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியமானது. அது வி கெட் நாலேஜ். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டோட இன்வால்வ் ஆகி நம்ம வந்து பழகி அவங்களுக்கு என்னென்ன தேவைங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல சிகிச்சை பண்ணுறது. அதுக்கப்புறம் முக்கியமான டாஸ்க் வந்து சர்ஜரி. அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. சர்ஜரிங்கிறது வந்து பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஆப்ரேட்டிவ் பிளானிங் சொல்கிறது. இப்போ எப்படி நம்ம ஒரு டாஸ்க் பண்ணுறோம்னா கரெக்டாக பிளான் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு சர்ஜரிங்கிற ஒரு 3 மணி நேர ஒரு செய்கை. அதுக்குண்டான பிளானிங் வந்து உங்கள் மனசுலையோ பேப்பர் மூலம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. அவருக்கு தகுந்தாப்பில் யூ ஹேவ் டு டெய்லர் டு தேர் நீட்ஸ் அண்ட் டூ த ப்ரீ ஆப்ரேட்டிவ் பிளானிங் அடிக்வேட்லி. இப்போ சர்ஜரி பண்ணுறப்போ வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் எக்ஸாக்ட்லி இன் த ரைட் வே. அப்புறம் நான் மனசில் எப்படி நினச்சிக்கிறேன்னா, அந்த சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது இன்னும் பண்ணியிருக்க முடியுமா, இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வந்து அதுக்கு இதை விட எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், ரைட், இப்போ we can க்ளோஸ் த ஸ்கின். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் அந்த மாதிரி நினைக்கணும். அது முடிச்சப்பறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து வலி இல்லாமல் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற பயப்படுறோம், ஆப்ரேஷன் பண்ணால் வலி வரும். அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான தகுந்த முறைகள், சிகிச்சை முறைகள்லாம் இப்போ அட்வான்ஸ் டெக்னிக் நிறைய இருக்குது. வலியே இருக்காது 2 நாளைக்கு 3 நாளைக்கு, அந்த மாதிரிலாம் அந்த சிகிச்சை முறைகள் கையாளணும். அப்புறம் ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது, அது கண்டினியூஸாக வந்து அவங்க ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவரி 5 days, நெக்ஸ்ட் ரெக்கவரி அப் டு 6 weeks. 6 weeks வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஃபிசியோதெரப்பி கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஆர் பிகம் ஆல்மோஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஆர் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யூ அண்ட் தே ஆர் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு நன்றி மனப்பான்மை வந்துடும். அப்படி ஒரு மாதிரி நன்றி மனப்பான்மை வர்றப்போ அவங்களே நிறைய பேர் அவர்கிட்ட போங்க அப்படியே அனுப்புவாங்க. தட் வே ஒன்லி ஒரு ப்ராக்டிஸ் டெவலப் ஸ்லோலி. இந்த ப்ராக்டிஸ் டெவலப் லைக் அன் அட்டாமிக் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்லோவாக ஒரு உங்களை நாடி வரும் ஒரு நோயாளிக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதன் மூலம் அடுத்தடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணுறாரு போங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது இன்னைக்கு நிறைய எல்லாம் பின்ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. மூட்டு மாற்றுக்கும் அதே போல பின்ஹோல் சர்ஜரி இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஒரு செயற்கை கருவியை உள்ள பொருத்துறோம். அது வந்து மூட்டு நுண்துளை சிகிச்சையில் பண்ண முடியாது. மூட்டு நுண்துளை சிகிச்சைங்கிறது இந்த மாதிரி ஜவ்வு பிரச்சனைகளுக்கோ, ஜவ்வு அடிபட்டு அது அதாவது கார்ட்லேஜ் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டு வேறு ஃபீல்டு, ஆர்த்ரோஸ்கோப்பி வேறு ஃபீல்டு. குறிப்பாக அந்த யங் பிளேயர்ஸ் வந்து அடிபட்டு இந்த கார்ட்லேஜுங்கிறது 2 வகையான கார்ட்லேஜ். நம்ம பேரிங் சர்ஃபேஸ் நம்ம நடக்கிறோம்ல, அந்த பேரிங் சர்ஃபேஸ் டேமேஜ் ஆனால் அது கார்ட்லேஜ் மறு வளர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம சரி பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ்ட் என்னென்னா வேறு இடத்துலேருந்து கார்ட்லேஜ் எடுத்து அதை வளர்த்து மறுபடியும் கார்ட்லேஜ் டேமேஜான இடத்துல பொறுத்துறது, கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது, அதெல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ. அதனால் யங் பிளேயர்ஸ் வந்து டேமேஜ் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது ஆர்த்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். மூட்டு மாட்டு சிகிச்சை அது வேறு டிவிஷன் டோட்டலாகவே. அது வயசானவங்களுக்கு எபோவ் 55-60 உள்ளவங்களுக்கு அந்த ஜவ்வை மறுவளர்ச்சி பண்ண முடியாதுங்கிற அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு செயற்கை மூட்டு வைக்கிறோம். ரெண்டுக்குமே சக்ஸஸ் ரேட் மோர் தென் 95%. இஃப் யூ ஹேண்டில் த கரெக்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக மோர் தென் 95% தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட். இப்போது இந்த சர்ஜரியே பண்ணிக்காமல் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமல் ஊசி மூலமாக ஏதோ மருந்து செலுத்தி அது மூலமாக நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சிகிச்சைன்னு சொல்லுங்கள். அது வந்து கை கொடுக்குதா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஊசிகளில் வந்து 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் இடுப்பில் போடுற ஊசி, அது தற்காலிகமாக பெயின் கில்லர்ஸ் போடுவாங்க. அது நிறைய நீங்கள் காமனாக ஜென்ரல் ப்ராக்டிஷனர் போனால் அவங்க போட்டு விடுவாங்க. கொஞ்சம் நேரம் வந்து அதனுடைய எஃபெக்ட் ஒரு இட்ஸ் எ மெடிசின் 12 hours எஃபெக்ட் இருக்கும். அது முடிஞ்சோன்னா மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சிடும். அது வலி மருந்துகள். அது ஜென்ரல் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது யாருக்குமே. ஏன்னா அடிப்படை நோயை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், அதனால் உண்டார வலியை ட்ரீட் பண்ணக்கூடாது.
வலியை வந்து சும்மா தற்காலிகம் அதிகமாக இருந்தால் ஒரு வலி மருந்து கொடுக்கலாம். அடுத்த வகை வந்து இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டுன்னு சொல்கிறது. ஸ்டீராய்டுங்கிறது என்னென்னா தற்காலிகமாக முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற உள் புண்ணை வந்து கொஞ்சம் நேரம் ஆற்றும். ஒரு சிலருக்கு வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கும், சிலருக்கு வந்து 3 to 6 months இருக்கும். ஸோ இது டெம்பரரி எஃபெக்ட் தான். அதுவும் அடிப்படை நோயை சரி பண்ணலை, மூட்டு ஜவ்வு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை சரி பண்ணல. அதுக்கடுத்து இப்போ நிவர் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், above 15,000. பட் வந்து early ஸ்டேஜில் தான் அது பயன்படும், லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பயன்படாது. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இப்போ ஸ்டேஜ்லேயே 0லேருந்து 4 இருக்குது. 0ங்கிற நார்மல், 1 or 2 இஸ் early ஸ்டேஜ், 3 or 4 இஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ். சிம்பிளாக சொன்னோம்னா ஸ்டேஜ் 1 கொடுத்தோம்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கலாம். ஸ்டேஜ் 4க்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் எந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அது இன்ஜெக்ஷன் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி லோன் கொடுத்தோம்னா எஃபெக்ட் இருக்கும். அப்படி இருந்தாலுமே எஃபெக்ட்டு most of the time they last for 6 months to 1 year. After that again the patient will come back with same pain. ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஜவ்வு மறுவளர்ச்சிக்கு நிரந்தர தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸுக்குன்னு வந்திருக்கு. அதாவது பிலோ 30 அரௌண்ட் 30-35 உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கல் டேமேஜ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜவ்வு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது எலும்பு மச்சை எடுத்து, அதாவது ஸ்டெம் செல்னு சொல்கிறோம், எலும்பு மச்சை எடுத்து அதில் வந்து ஸ்டெம் செல்லை மட்டும் பிரித்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணோம்னா மறுவளர்ச்சி அடையலாம். அதுக்கு சக்ஸஸ் ரேட் 80 to 85%. அது இப்போ லாஸ்ட்டு ஒரு 3-4 years அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நாட் ஃபார் ஓல்டர் ஏஜ் குரூப், ஃபார் எங்கர் ஏஜ் பாப்புலேஷன் அது பண்ண முடியும். அது நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. இதுதான் வந்து விரிவாக ஒரு வழிமுறைகள். இப்போ நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றிலாம் சொல்லும்பொழுது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரதில்லை. யாருக்கெல்லாம் இது போன்ற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முழுதுமாக நடக்கவே முடியாத அளவுக்கு முட்டி சிகிச்சை செய்தால் மட்டும்தான் இனிமேல் வந்து இவர்கள் நடக்க முடியும் என்ற நிலை யாருக்கெல்லாம் வருது? எது அடிப்படை என்னன்னு சொல்லுங்களேன். இது நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுறார், அவர் என் வயசு அவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு மட்டும் எப்படி வலி வந்துச்சு அப்படின்னு. ஐ மீன் டு பி ஆனஸ்ட் த ரீசன் இஸ் நாட் yet ஐடென்டிஃபைட். பட் ப்ராபபிள் ரீசன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஜீனுங்கிறது என்னென்னா உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து வலி வந்திருந்தா அதே மாதிரி வலி உங்களுக்கும் வரலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாடி வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டிங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து above 30 இருந்தால் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, உடல் பருமன் உள்ளவங்களுக்கு வந்து முழங்கால் அதிகமான ஃபோர்ஸ் போகிறதுனால அதனால் வந்து அவங்களுக்கு வலி வரலாம். அடுத்து முந்தி அடிபட்டுறதுங்கிறது அதாவது முழங்காலுக்கு தேய்மானம்னா தொடை எலும்போ கால் எலும்போ அடிபட்டு அது சரியாக தவறாக இணைந்திருந்தால் முழங்கால போகிற ஃபோர்ஸ் வந்து அதிகமாகி அதனால் வலி வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து வயசு. யாருக்குமே ப்ரைமரி ஆஸ்ட்ரியாரிட்டிஸ்ங்கிறது எந்த காரணம் இல்லாமல் தேய்மானவர் வந்து எங்கர் ஏஜில் வரதே கிடையாது, வராது. above 55 or 60 தான் வர ஆரம்பிக்கும். ஸோ ஏஜ் அண்ட் அவங்க பண்ணுற உழைப்பு, ஸோ காலங்காலம் அவங்க நடந்திருக்காங்க, எத்தனையோ வேலைகள் செய்கிறாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி அப்படியே வர்றது தான். ஸோ இதெல்லாம் தான் பல ரீசன்ஸு. பட் யாருமே நம்ம இந்த ரீசன்லாம் இல்லாமல் கூட சிலருக்கு வரலாம் தேய்மானம். அதான் இடியோபதின்னு சொல்கிறது, காரணங்கள் இல்லாமல் வர்றது. அது வந்து ஒரு கேள்விக்கு தான் எப்படி வருதுன்னு தெரியாது. பட் அது எப்படி வந்தால் என்ன பண்ணுறங்கிறது வந்து நம்ம வந்து அவங்களை அட்வைஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணால் இன்னும் மோசமாகாமல் தடுக்கலாங்கிறதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக எலும்புகளை பொறுத்த வரைக்கும் அது எலும்புகளை நம்ம சரியாக வச்சுக்கிறதுக்கு வெறும் கால்சியம் சாப்பிட்டா போதுமா? எப்படி அது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பொதுவாக வந்து எல்லாருக்கும் செய்யக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? எலும்பு ஜென்ரலாக ஒரு அறிவுரைன்னு சொன்னோம்னா, எலும்பு வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு மாதிரி. எப்படின்னா நீங்கள் நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா அது நிறைய ஒர்க் பண்ணும், ஒர்க்கே கொடுக்கலன்னா அது அப்படியே அட்ரோஃபி ஆகிடும். அட்ரோஃபின்னா சுருங்கிடும். இதுதான் எலும்பு அண்ட் மசில் ரெண்டுமே அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ ரொம்ப அதிகமாக அடிபடுற அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, ஆவரேஜாக ஒர்க் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி போன். டயட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டயட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டயட்னு கிடையாது, பட் வந்து மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் விச் ஹாஸ் காட் வைட்டமின் டி. வைட்டமின் டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் போன் க்ரோத் அண்ட் போன் மெயின்டெனன்ஸ். சரியா? அதே மாதிரி கால்சியம் வந்து மில்கில் இருக்குது. விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்குதுன்னா சன்லைட், எக்ஸ்போஷர் டு சன்லைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விட்டமின் டி. ஸோ அதுவும் வரணும், மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள், கீரை வகைகள், நார் வகைகள் இதெல்லாமே ஆன்டிடாக்சின் சொல்கிறது, நம்ம உடம்புல உள்ள நச்சுப் பொருட்களை எடுக்கும் தன்மை அதுக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுக்கிறது. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, வெரி இம்பார்ட்டன்ட். ஜங்க் ஃபுட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இது எண்ணெய் பதார்த்தங்கள், பொரித்த உணவுகள், அதிகமான இனிப்பு வகைகள், இதெல்லாமே ஒரு மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ். இன்க்ளூடிங் மசாலா தோசைகள் ஜங்க் ஃபுட்டு தான். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து இட் இன்க்ளூட்ஸ் மோர் டாக்ஸின்ஸ் இன்சைட் த பாடி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஹெல்த்தி லிவிங்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிலோமீட்டர் அவங்களுடைய ஏஜ் பொறுத்தாப்பில்
அவங்களுடைய வலிமையை பொறுத்தாப்புல அவங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறது. ஜஸ்ட் வாக்கிங் இஸ் ஆல்சோ எக்ஸசைஸ். ஒரு 20 இயர் பால் நீங்கள் போய் வாக் பண்ணி சொல்லக்கூடாது. ஜாகிங் பண்ணுறது பெட்டர் எக்ஸசைஸ். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தி லிவிங், டயட்ரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் எல்லாமே சேர்ந்து தான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜாயின் பண்ணுறதை தடுக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் இன்சிடென்ஸை குறைக்கலாம். ஜீன் நம்ம மாற்ற முடியாது, இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம். இப்போது நிறைய இந்த விழும்போது அடிபடுது, எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு பேசுகிறோம் இல்லையா? குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தினம் ஒரு 10 தடவை விழுவாங்க. சின்ன குழந்தையாக நடக்க பழகும் போதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எலும்பு முறிவோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. அதில் என்ன இருக்குது? அவங்க பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கா? என்ன காரணம்? கண்டிப்பாக நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதாவது குழந்தைங்கிறது அவங்களுக்கு வளர்கிற எலும்பு. அடல்ட்ஸ் வளர்ந்து முடிச்ச எலும்புடைய லென்த் மாறாது. இப்போ குழந்தைகள் டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, இந்த குழந்தைகளுக்கு அவங்க எலும்பில் பெரியாசியம்னு ஒரு லேயர் இருக்குது. அது தான் புது எலும்பு ஃபார்ம் ஆகுது. ஹேஸ் காட் மோர் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறது. பிளாஸ்டிசிட்டின்னா எலும்பு அப்படியே வளைக்க முடியும். அந்த மாதிரி டெண்டன்சி குழந்தைகளுக்கு உண்டு. அது வளர்ச்சி அடைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிறப்போ அது அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும். அதனால் சான்சஸ் ஆஃப் தம் கெட்டிங் ஃப்ராக்சர் இஸ் லெஸ் இன்னும் நார்மல் ஃபால்ஸ். பட் அதிகமாக அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகலாம். ஃப்ராக்சரே அது ட்ரீட்மெண்ட் நல்லா. ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு அடல்ட்ஸை விட ரெக்கவரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது வளர எலும்புனால வேகமாக அதுவாக தானாக மாடிஃபை ஆகி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடும் அதுவே. தேர் இஸ் எ பிக் டிஃபரன்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் டெஃபினட்டாக. இன்னொன்று, இந்த முதுமையில் வரக்கூடிய ஒரு வியாதி பற்றி சொல்கிறாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ். அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு எலும்பு முறிவு அடிக்கடி ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பின் அடர்த்தியை காமிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அட் ஏஜ் ஆஃப் 25 தான் எலும்பின் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், உச்சநிலையில் இருக்கும் எல்லாருக்குமே. வெதர் மேன் ஆர் உமன் ரெண்டு பேருக்கும் அட் ஏஜ் ஆஃப் 25 they will have the highest bone density. அது எப்படி வருதுன்னா அவங்களுடைய ஜீனு, அவங்களோட பண்ணுற எக்ஸசைஸு, எடுத்துக்கிற நியூட்ரிஷன் பொறுத்து. ஸோ இது நல்லா இருக்கிறவங்களுக்கு அட் ஏஜ் ஆஃப் 25 they have the highest bone mass. அதுக்கப்புறம் டிட்டீரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. மென்னுக்கு ஒரு மாதிரி, உமனுக்கு ஒரு மாதிரி டிட்டீரியேட் ஆகும். உமனுக்கு மெனோபாஸ் வர்ற வரைக்கும் டிட்டீரியேஷனே ஆகாது. அதுக்கப்புறம் அதிகமாக டிட்டீரியேட் ஆகும். இப்போ டிட்டீரியேஷன் ஆகி அபவுண்ட் 60 ஏஜுக்கு வர பார்த்தோம்னா அரௌண்ட் 50% பிஎம்டி குறைஞ்சிருக்கும். ஸோ அதான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன ஆயிடுது, போன் நார்மலாக ஹை எனர்ஜியில் பிரேக் ஆகிற எலும்பு மைனர் ஸ்மால் சிம்பிள் ஃபால்லே பிரேக் ஆகும். அதை தடுக்கிறது எப்படி? அதுக்கும் இதே தான். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன், ஆக்டிவ் எக்ஸசைஸு, அப்புறம் மருந்துகள் இருக்குது. இந்த ஒரு நார்மலாக எல்லாருக்கும் ஒரு பக்கம் எலும்பு உற்பத்தி ஆகுது, இன்னொரு பக்கம் எலும்பு அழியுது. எலும்பு அழிவை தடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது, எலும்பு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு மருந்துகள் இருக்குது. அதை கொடுத்து அவங்களுக்கு சரி செய்ய முடியும், எலும்பு நடத்தியை சீராக வைத்துக்கொள்ள முடியும். பொதுவாகவே இந்த மருத்துவத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நவீனமான முறைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் மருத்துவர்கள் நிறைய தெரிந்து கொள்ளணும். நோயாளிகளை பொறுத்தவரை என்ன சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம், அந்த மருத்துவர் மீது நம்பிக்கை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் டிவிக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையான தகவல்களை தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெளிநாடுகளை சுற்றி பார்த்தவர்கள் பலர் தங்களினுடைய அனுபவங்களை, அங்கே தாங்கள் பார்த்த இடங்களை புத்தகங்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அமெரிக்க, ஐரோப்பிய பயணங்கள் அல்லது கீழே நாடுகளில் என்று எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூர், மலேசியா, சீனம், இப்படிப்பட்ட பயண நூல்கள் தான் நம்மிடத்தில் ஏராளமாக இருக்கின்றன. புரூனே என்று ஒரு நாடு இருக்கிறது, புரூனே என்றும் சொல்லுவார்கள். மலேசியாவுக்கு அருகில் இருக்கிறது. ஒரு குட்டி தீவு. அங்கே 4 ஆண்டுகள் பணியாற்றிய தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து மருத்துவர் அன்பழகன் அவர்கள் புரூனே என்கிற பெயரிலேயே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் வெளிவந்து சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் அந்த நூலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. அந்த புரூனே என்கிற அந்த சின்ன தீவு எந்த அளவிற்கு அது தீவு சிறியது, எங்கே மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற கணக்கை பார்த்துவிட்டு அந்த தீவு இன்றைக்கு
உலக அளவில் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது. நாம் நம்முடைய இணையதளங்களுக்குள் போய் அந்த புரூனேயினுடைய இடங்களை பார்த்தால் அது சுவிட்சர்லாந்தை போல, ஆஸ்திரேலியாவை போல அத்தனை அழகானதொரு நாடாகவும் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. அந்த நாட்டினுடைய இயல்பு என்ன, அங்கே மக்கள் என்ன மதம் சார்ந்திருக்கிறார்கள் என்பன போன்ற பல செய்திகளை அந்த நூலில் மருத்துவர் அன்பழகன் தந்திருக்கிறார். சென்னை பெரவள்ளூரில் இருக்கிற தமிழ் முனை பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு மலாய் இஸ்லாமிய மன்னரினுடைய ஆட்சி நடைபெறுகிற தேசம். சுல்தான்கள், புரூனை சுல்தான் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். எனவே அப்படி இஸ்லாமியர்களினுடைய ஆட்சி நடக்கிற தேசம். 2/3 பங்கு பேர் இஸ்லாம் மதத்தை தழுவியவர்கள், ஒரு 10% பேர் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்கள், 10% பேர் மற்ற எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே தான் அங்கே புரூனை இருக்கிறது. இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு அடுத்த நிலையில் பௌத்தம் சற்று கூடுதலாக இருக்கிறது. அதனுடைய பரப்பளவு 5700 சதுர கிலோமீட்டர். ஆனால் மக்கள் தொகை வெறும் 4,50,000 பேர், அவ்வளவுதான். அந்த 5700 சதுர கிலோமீட்டரில் 4 லட்சம் பேர் என்பது மிக மிக குறைவான மக்கள் தொகை. ஆனாலும் இன்னொன்றை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த தீவில் 20% நிலப்பகுதி தான் மக்கள் வாழ்வதற்கு உரியதாக இருக்கிறது. 80% பகுதி அடர்ந்த மழை காடுகளாக இருக்கின்றன. மக்கள் உள்ளே போவதற்கு கூட முடியாது. சுருக்கமாய் சொன்னால் அங்கே பகலே கிடையாது, 24 மணி நேரமும் இரவுதான் என்பதைப் போல அத்தனை அடர்ந்த காடுகளாக அவை இருக்கின்றன. எனவே 5700 சதுர கிலோமீட்டர் என்றாலும் அதில் வெறும் 220% மட்டும்தான் மக்கள் வாழ்கிற பகுதியாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாம் ஒப்பீட்டிற்காக சென்னையையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த வேறுபாட்டை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். சென்னை வெறும் 476 கிலோமீட்டர் சதுர பரப்பு உள்ள ஒரு மாநகரம், அவ்வளவுதான். 500 கிலோமீட்டருக்கு குறைவு. ஆனால் மக்கள் தொகை என்ன என்று பார்த்தால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய தீவில், புரூனேயில் 4.5 லட்சம் மக்கள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 426 சதுர கிலோமீட்டருக்குள் சென்னையில் 7,08,000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போதைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7 லட்சம் பேர். எனவே சென்னை மக்கள் தொகையில் பாதிக்கு சற்று கூடுதலாகத்தான் புரூனே தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளம் இருக்கிறது என்றால் அந்த தீவில் எங்கு தோண்டினாலும் கிடைக்கிற அந்த எரிபொருள், பெட்ரோலியம் தான் அதற்கு காரணம். இன்றைக்கு புரூனே எந்த அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதை அந்த நூலாசிரியர் எடுத்து காட்டுகிறார். அவர் காட்டுகிற அந்த ஆண்டை விட இப்போது இன்னமும் கூடுதலாக அந்த பொருளாதார நிலை கூடியிருக்கிறது. ஏறத்தாழ தென்கிழக்கு ஆசியாவில் 2வது இடத்தில் அந்த நாடு தான் இருக்கிறது. அது நமக்கு வியப்பாக இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவிலே எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா நாடுகளையும் தாண்டி சிங்கப்பூர் முதல் இடத்தில் இருக்கிறது. சிங்கப்பூருக்கு அடுத்ததாக இந்த புரூனே தீவு இருக்கிறது. எனவே சிங்கப்பூருக்கு அடுத்த நிலையில் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது. உலக வங்கி சொல்லுகிறது எங்களிடமிருந்து மிக மிக குறைவாக அல்லது வாங்கியதே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கடன் குறைவாக வாங்கியிருக்கிற நாடுகளில் புரூனே ஒன்று என்று கூறுகிறது. உலக நாடுகள் எல்லாம் உலக வங்கியில் அல்லது உலக நிதி மையத்தில், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லுகிற உலக நிதி மையத்தில் கடன் வாங்கித்தான் தங்கள் நாட்டினுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் அந்த உலக வங்கிகள், வேர்ல்டு பேங்க் எல்லா நாடுகளுக்கும் நிபந்தனைகளை விதிக்கின்றன. நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதற்கு மேல் இதனை மேம்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் மக்கள் நலன் கருதி அரசுகள் அல்ல, அந்த கடன் கொடுத்தார்களே அவர்களின் கட்டளைக்கு இணங்கித்தான் அரசுகள் செயல்படுகின்றன. ஆனால் உலக வங்கியை, உலக நிதி மையத்தை நம்பாமல் தங்களினுடைய சொந்த வருமானத்தில் இன்றைக்கும் உலக அளவில் உயர்ந்திருக்கிற மிகச்சிறிய நாடுகள், ஆனால் வளர்ந்திருக்கிற நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூரும் இந்த புரூனேயும் தான் இருக்கிறது. இந்த செய்திகளையெல்லாம் அவர் தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். அதனுடைய வரலாறு என்ன,
பல நாடுகளுக்கு அடிமைப்பட்டு காலனி நாடாகத்தான் புருனே இருந்திருக்கிறது. கடைசியாக இங்கிலாந்து நாட்டினுடைய காலனி நாடாக அந்த நாடு இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அது விடுதலை பெற்றிருக்கிறது. 1984 மிக அண்மையிலே தான் 1983 ஜூலையிலே தான் இங்கிலாந்து அறிவித்திருக்கிறது இந்த புரூனே தீவுக்கும் சுதந்திரம் அளிக்கப்படும் என்று. அதன் அடிப்படையில் 1/1/1984 முதல் அது தனி நாடாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தனி கொடி, தனி அரசமைப்பு சட்டம் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எண்ணி பார்த்தால் வெறும் 33 ஆண்டுகள் தான். 33 ஆண்டுகளில் நாம் இந்தியா விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. நம்மில் பாதி தான் 37 ஆண்டுகளுக்குள்ளாக 33 ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அந்த புரூனே தீவு எட்டியிருக்கிறது என்பதே வியப்பாக இருக்கிறது. மக்கள் தொடர்ந்து உழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியாவைப் போலவே மலாய் மக்கள் அதிகம், சீனர்கள் அடுத்தது, பூர்வீக குடிகள் அவர்களிலும் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த 3 மக்களினுடைய கூட்டுறவு, பகையின்மை, ஒத்துழைப்பு இவை எல்லாம் சேர்ந்துதான் அந்த நாட்டை முன்னேற்றி இருக்கின்றன என்று நாம் அறிகிறோம். புரூனே ஒரு அழகான நாடு, பொருளாதார வளமிக்க நாடு, உலக நாடுகளையெல்லாம் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற வலிமையுள்ள நாடு என்கிறார் மருத்துவர் அன்பழகன். காலத்திற்கு ஏற்றாற்போர் கல்வியும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் மாறிக்கொண்டே வருகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இதை சார்ந்த பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். கிளினிக்கல் ரிசர்ச் மற்றும் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட ஒரு கிளை துறையாக தான் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படிங்கிற துறை மிக பெரிதாக வளர்ந்து வருகிறது. ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தையிலே தெரியும், இன்விஜிலேஷன் ஆஃப் ஃபார்மகோ ட்ரையல்ஸ். ஸோ அதாவது ஒரு காலேஜியோடைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடிச்சு வெட் லேபில் நம்ம ட்ரையல் பண்ணி முடித்தோன்னு பார்த்தோம். அதை வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஆரிக்கிள் சாஸ், கிளினிக்கல் சாஸ் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ட்ரையல் டேட்டாஸை வந்து இன்விஜிலேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக இன்விஜிலேட் பண்ணுற ஃபீல்டோடைய பேர் தான் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ். ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படிங்கிற துறை பார்க்கும்போதே முதல்ல வந்து எல்லாரும் யோசிப்பாங்க ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே அது ஒரு மிக சிறந்த துறை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், அதாவது ஃபார்மகோவிஜிலன்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மகோவிஜிலன்ஸ் தான் ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ அதில் வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் இருக்கட்டும், பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு டிப்ளமா, பிஜி டிப்ளமா இன் ஃபார்மகோவிஜிலன்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த துறையில் ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் தேடி வர மாணவர்கள் வந்து நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது முதல்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னை எடுப்பாங்களா, நான் ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து எல்லா மாணவர்களுக்குமே உண்டு. இந்த துறையில் வந்து நிறைய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டிமாண்ட், ஏன்னா இது வந்து கடந்த ஒரு 10 வருடமாக ரொம்ப அதிகமாக பெருசாக வளர்ந்துட்டு வர துறை. ஸோ இதில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் தான் வந்து இதில் எடுப்பாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மித். அவங்க ப்ராப்பராக சர்டிஃபைட் ஆகி அதை ப்ராப்பராக ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிற துறை இது. ஸோ இதுக்கு நான் எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும்? ஸோ ரெஸ்யூமில் வந்து ஏன்னா எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது ஃபார்மகோவிஜிலன்ஸில், கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகம். இதுக்கான பாடங்கள் அதாவது நெட்டில் படிக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு சர்டிஃபைட் கோச்சிங் சென்டரில் வந்து கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோவிஜிலன்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகும்போது அதோடைய சர்டிஃபிகேஷன் adds the complete value for the resume. ஸோ ரெஸ்யூமும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸல் ஒரு சாதாரணமான வேர்ட் பேடில் போடாமல், ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டு, நம்ம ஒரு நார்மலாக நீட் படிக்கிறோம், ஒரு 12th எக்ஸாமில் படிக்கும்போது கூட பேப்பருக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்டபிளாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது
யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் கொண்டு போய் ஒரு ப்ரொஃபைல் கொடுக்கும்போது இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட். இன்னைக்கு வந்து கம்பெனிஸ் பார்க்குறது டெக்னிக்கல் நாலேஜ் வந்து 40% 50% பார்த்தா கூட 50% வந்து ஒரு பர்சனுடைய ஆட்டிடியூட், ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஹவு டு வி கேரி ourselves in an interview? இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மாணவர்கள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி உடனே ரெடிலி அப்சார்பபிள் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது யூஆர் ஆல்ரெடி கேரிங் அன் ஆட்டிடியூட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல் ஒர்க் ஆட்டிடியூட்ஸ். நாங்கள் நிறைய மாணவர்கள் கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், வேலைக்கான நேரம், அதாவது நேரத்தில் இன்டர்வியூக்கு நேரத்தில் போகிறது கூட வந்து ஒரு ஆட்டிடியூட். அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு காலேஜ் வாழ்க்கை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதே ரொம்ப கேஷுவலாக விளையாட்டுத்தனமாக போகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிடைக்கிற வேலையை வந்து எடுத்துட்டு அதன் மூலமாக நம்ம வளரலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அதுலேயே வந்து பின்தங்கி போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கப் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதாவது எப்படி வந்து தன்னைத்தானே ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ. ஏன்னா இது ரிசர்ச் சம்பந்தமான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இந்த வேலைக்காக போக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைக்கு போகும்போது அதற்கான ஆட்டிடியூட் நம்ம கொண்டு வரதுலேருந்து ப்ளஸ் அவங்களுடைய ரெஸ்யூம் க்ரியேஷன் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளோ தூரம் நம்ம வளர்த்துக்கிறோம். இன்டர்ன்ஷிப் போகணும். ஒரு காலேஜில் படிக்கும்போதே இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பயோனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில், கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் 3 months 6 months பண்ணும்போது அதற்கான வேலை வாய்ப்புகள் வந்து அந்த கம்பெனிலே நீங்கள் அப்சார்ப் ஆகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளை இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வளர்த்து கொள்வது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஸோ ட்ரக் டிஸ்கவரின்ற ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தோம். ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான ஆர்கஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு டம்மி சாஃப்ட்வேர் வச்சு அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது கம்பெனியில் டைரக்ட்லி வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஃபார்மகோ விஜிலன்ஸ் அசோசியேட்டாவோ அல்லது ட்ரக் சேஃப்டி அசோசியேட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபைலில் போகிற ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு பயோடெக்னாலஜியோ இல்லை லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸோ எனி நார்மல் யூஜி கிராஜுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு துறையாக இன்றைக்கி கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ரெஸ்யூம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங், அதுவும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்ம பல்வேறு துறைகளில் பல்வேறு வழிகளில் ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும், ஏதோ ஒரு பயத்தோடு போவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காரும் போதே வந்து நம்மளை எடுத்துப்பாங்களா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, வீட்டில் 1008 ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ்ட் டைமில் போகாமல் ஃபைனல் இயர் படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப் போகிறோம். ஃபைனல் இயர் படிக்கும்போதே தன்னை எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி வந்து காலேஜ் படிக்கிற 4 வருஷம் 3 வருஷமும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறோங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாலும் அடுத்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம போகும்போது நம்மளை எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ள முடியும், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஏன்னா குரூப் டிஸ்கஷன் ஒரு டக்குன்னு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இருந்து எவ்ரிவேர் அவங்க கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, ஆட்டிடியூட் பார்ப்பாங்க, ப்ரில்லியன்ஸ், அதாவது சிச்சுவேஷ்னல் ப்ரில்லியன்ஸ். அவங்க கேட்குற கேள்வி வந்து 10 பேருக்கு நடுவில் ஒரே ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், அதோடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள், எந்த டாபிக் வேணாலும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக பதில் சொல்கிறவங்க யாருங்கிறது தான் வந்து பார்க்கப்படுவாங்க. ஒரு 100 பேரில் இருந்து 10 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது குரூப் டிஸ்கஷனில் நம்ம வந்து அதை தனித்து தெரியணும். ஸோ அதற்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதற்கு எல்லாமே வந்து ஒரு வழிமுறைகள் தான். எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்க முடியும், எந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ். ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ப்ரொஃபைல், அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய கிளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம போய் பார்க்க. இன்றைக்கி வந்து லிங்க்டின் வந்துருச்சு, சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு. நம்மளோட ரெக்ரூட்டர் யார், நம்மளை யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்களோட ப்ரொஃபைல் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களே வந்து உங்களோட காலேஜ் சீனியராக இருப்பாங்க, இல்லை அந்த காலேஜில் படித்தவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம போகிற ரெக்ரூட்டரை பற்றி கூட இன்றைக்கி வந்து நம்மளால் சோஷியல் மீடியாவில் இட்ஸ் அந்த ஃபிங்கர் டிப்ஸ், கூகுளில் பார்த்துடலாம், லிங்க்டின்ல பார்த்துடலாம். அவங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் எந்த டெசிக்னேஷனுக்காக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பேஸ் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு கேன்சர் ட்ரையல் பேஸ் பண்ணின ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரையலுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இட் இஸ் ஆல் அபவுட் நாலேஜஸ்
பவர். ஸோ எந்த அளவுக்கு நாலேஜ் வளர்த்துக்க முடியும், அந்த இன்டர்வியூக்கான தேவைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ட்ரக்ஸில் இருந்து அதோடைய பேக்ரவுண்டில் இருந்து ஒரு பேசிக் ஒரு மூவி பார்க்க போனால் கூட இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வந்து ஒரு மூவிக்கு கூட போகிறோம். ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது அது ஒரு சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ இருக்குது, போய் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அட்டென்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நெவர் ஹெல்ப்ஸ். ஸோ ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா போகும்போது 9 o'clock இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ப்ரையர் பிளானிங் இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஒரு சமநிலையில் போய் நம்மளால் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி சமநிலையில் அட்டென்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் நீங்கள் கொடுக்க முடியும். அங்கே போகும்போதே லேட்டாக போயிட்டு போகும்போதே சாரி சொல்லிவிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யோசித்து பார்க்கும்போதே வந்து சரியாக இருக்காது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அதுவும் போக நம்ம எந்த அளவுக்கு வளர முடியும் இந்த துறையில், இந்த துறைக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம எப்படி வந்து கற்றுக்க முடியும் இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுலேருந்து இதுக்கான எல்லா விதமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய டென்டிஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 12,000 சேலரி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதா இன்றைக்கி உண்மையான ஒரு துறை. இன்னைக்கு ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டிங்க, டாக்டர்ஸுடைய பேரண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கனவுகளோடு வந்து பிடிஎஸ் படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தேன், ஆனால் என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு நார்மல் பிபிஓவில் போகிறத விட சம்பளம் கம்மி அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ரிசர்ச் ப்ரொஃபைலர், ட்ரக் சேஃப்டி அசோசியேட், ஃபிசிஷியன், ட்ரக் சேஃப்டி ஃபிசிஷியன், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு டாக்டராக ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் போகிறது, இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான துறைகள் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதற்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து நிச்சயமாக தேடி வரும். நன்றி.